எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி என்பவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், வணக்கம். விவரங்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கு எதிராக தொடரப்பட்ட மனுவை நிராகரித்தது. அதை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு சூரியமூர்த்தி என்பவர் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதிமுகவினுடைய முதன்மை உறுப்பினர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு பதிலாக கடந்த 2022ஆம் ஆண்டு பொதுக்குழுவால் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தான் சென்னை 4வது உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வேளையில சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த நீதிபதி சூரியமூர்த்தி தாக்கல் செய்த மனுவை நிராகரித்து விட்டார். அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த நீதிபதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்து சூரியமூர்த்தி தாக்கல் செய்த மனுவை நிராகரித்து அவர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு மீது அதிமுகவினுடைய உறுப்பினரே இல்லாத ஒருவர் எப்படி இந்த விவகாரத்தில் தலையிட முடியும் என கூறி எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது சரிதான் என்று தீர்ப்பளித்தார். அதை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு சூரியமூர்த்தி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வழக்கு என்பது விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன்.